இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து குடுக்குறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நேத்திலேருந்து இந்த மெசேஜ் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ, இன்னைக்கு வந்து நான் வீடியோ பண்ணறதுக்காக வந்து உட்காந்துட்டேன். யூசுவலா நான் வந்து டாரோ ரீடிங் வந்து பண்ணுவேன். டாரோ ரீடிங் இல்ல. ஐ மீன் டாரோ ஜர்னலிங் வந்து பண்ணுவேன். ஓகேவா? நெறையா ஜர்னல் வந்து நானே இந்த சேனல்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ, வி டாரோ ரீடர்ஸ்ல வி டூ டாரோ ஜர்னலிங். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சில மெசேஜஸ் வந்து டவுன்லோட் ஆச்சு. ஸோ, அந்த மெசேஜஸ் இந்த வீடியோ வந்து யார் பார்க்குறீங்களோ, உங்களுக்கு ரெசனேட் வந்து ஆகலாம். இது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லைஃப்ல நெறையா ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. நெறையா ஒர்க் பண்றீங்க. ஆனா, யூ வாண்ட் டு டூ சம்திங் பெட்டர் ஆஸ் வெல் இன் லைஃப். எத்தனை நாளைக்கு நம்ம இதையே பண்ணிகிட்ருப்போம், நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், இல்லை பண்ணுறது போர் அடிக்குது, இல்லை இதில் அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இல்லை, திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட் யுவர் கோல்டன் ஆஸ். ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி இல்லை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணுறீங்க, ஃபேமிலி பார்க்குறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, something else you want to do in life. ஆனால் you're feeling so stuck. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. சில பேர் வந்து கண்ணை திறந்து பார்க்கவே வந்து விருப்பப்படலை. நீங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டவுட் அண்ட் ஒரு செல்ஃப் பிட்டினஸ்குள்ளே இருக்கீங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு வந்து இருக்கீங்க. சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நான் மட்டும் வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. சில பேர் வந்து உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் செய்யறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. சின்ன வயசில் ஃபேமிலி பார்த்தோம், பசங்களாம் பெருசாக இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் போர் அடிக்குது. ஒரு பெண்ணால் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டக்குன்னு ஒரு பிஸ்னஸோ இல்லை மேற்கொண்டு படிக்கணுமோ அந்த மாதிரி டக்குன்னு வந்து பண்ண முடியறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவர் பேர்டன், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ தட் இல்லை நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், மேற்கொண்டு படிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாங்கிற சொல்யூஷன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன், விச் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். ப்ளீஸ் கீப் வாட்சிங். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல இந்த வீடியோ வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் நமக்கு வேணும். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து உட்காந்து நீங்கள் ஃபுல் டே என்ன ஷெடியூல் வந்து பண்ணுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டா, லன்ச்சு, டின்னரு, யாருக்கு என்ன கொடுக்குறீங்க, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஆகிறீங்க அதை வந்து நோட் பண்ணுங்கள். ஒரு 1 hour கிடைக்கிறதா, 2 hours கிடைக்கிறதா, 3 hours கிடைக்கிறதா. இப்போது நிறைய பேர் வந்து ஆஃபீஸும் போயிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு கூட நினைக்கிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு வரதே ரொம்ப டயர்டாக ஆகிடுறீங்க. இப்போது நான் வந்து வீடியோ எடுக்க முடியுமா, இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவ்வளோ டயர்டாக இருக்கேன், நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கிறீங்க. ஓகே, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூல் பேப்பரில் எழுதியிருப்பீங்க. அந்த ஷெடியூலை பாருங்கள். அந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இல்லை, ஒரு ப்ரிசன் இல்லை. ஓகேவா? அந்த ஷெடியூல் தான் உங்களோட ப்ளூ பிரிண்ட். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட். இப்போ இது ப்ளூ பிரிண்ட் வந்து வந்தாச்சு. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த டைம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்கங்கிறத வந்து பாருங்கள். மார்னிங் எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க, 6-7 மணிக்கு தான் எழுந்துக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு மார்னிங் 4 to 6 டைம் இருக்கா, 4 to 7 டைம் இருக்கா, இல்லை எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் கொடுத்து எல்லோரையும் அமிச்சதுக்கு அப்புறமா ஒரு 11 o'clock எங்கள் வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ அந்த டைம் இருக்குது. ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அதில் வந்து எத்தனை ஹவர்ஸ் வந்து கிடைக்கிறது அப்படின்னு பாருங்கள். நைட்டு எத்தனை ஹவர்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இல்லை. உங்களோட ஷெடியூல் பாருங்கள், எந்த டயத்தில் கேப் கிடைக்கிறது அப்படின்னு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சொல்லலாம், ஐயோ சோனியா, நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நானும் வேலை செய்கிறேன், வீட்டில் டயர்டாக ஆகிடுறோமே அப்படின்னு நினைக்கலாம். எஸ், நானும் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன், ஒண்டியாக செய்கிறேன். ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். சமைக்காரங்களை போட முடியும், வீட்டில் வேலை செய்கிறதுக்கு போடலாம், கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் போடலாம். இப்போ நான் வந்து எடிட்டிங் நானே பண்ணுறேன்.
நானே வீடியோ எடுக்கிறேன், நானே எடிட்டிங் பண்ணுறேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக நானும் வந்து எடிட்டிங்க்கு ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்து இந்தப்பா வீடியோ எடிட் பண்ணி கொடு அப்படின்னு நானும் கொடுக்கலாம். ஸோ அவுட் சோர்சிங் வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான், எல்லாருக்கிட்டையும் அந்த ப்ரிவிலேஜ் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எந்த ஹவரில் கேப் கிடைக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு 2-3 ஹவர்ஸ் உங்களுக்கு கேப் கிடைக்கிது. அந்த டயத்தில் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களோட கோல்டன் ஹவர். அந்த கோல்டன் ஹவரில் கொஞ்சம் தூங்கிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் இப்போ தான் நான் சொன்னேன், நாட் எவ்ரிபடி ஹேஸ் தட் ப்ரிவிலேஜ். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைச்சதே கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல் டேஸ் ஆர் நாட் சேம். சில நாள் உடம்பு சரியில்லைன்னா தூங்குங்க. பட் மற்ற டைம் மற்ற டேஸில் இல்லை, ஒரு பவர் நேப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் பவர் நேப் எடுத்தாலே உங்களுக்கு வந்து திரும்பவும் இல்லை பாடி நல்லா உங்களுக்கு இதுவாகிடும். லைக் இந்த ஆஃபீஸ் போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா லன்ச் டயத்தில் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் கண்ணை மூடுவாங்க, இஃப் த ஆஃபீஸ் அலோஸ். ஓகேவா? அந்த 15 மினிட்ஸ் அது வந்து அவங்களுக்கு பவர் நேப். அதை 15 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி இதுவாகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடச்சிடும். ஸோ சம்டைம்ஸ் வி ஹாவ் டு ஷட் டவுன். அதை நீங்கள் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபுல்லாக ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு தூங்காமல் நம்ம அந்த டயத்தெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் கால் கோல்டன் ஹவர்ஸ். நம்மளோட டியூட்டி எல்லாம் முடித்து நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம், நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புக்ஸ் படிக்கிறதுல இல்லை நம்ம லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல, இன்னும் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் படிக்கணும் நம்ம அப்படின்னா, மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் அதை நீங்கள் வந்து செய்யலாம். அண்ட் இப்போலேருந்து நான் இனிமே தான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டு நான் செய்ய போகிறேன் அப்படின்னாலும் முதல்ல நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் வந்து ஒதுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை பிஸ்னஸாக செய்யணும். ஸோ அப்போது எல்லாருக்கும் தேவை வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். அந்த டயத்தை யார் அழகாக வந்து ஷெடியூல் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக அவங்க தான் வாழ்க்கையில் வின் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் எனி ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட் பீப்புள் கிடையாது வின் பண்ணுறவங்க. தே ஆர் ஆல்சோ ஆஸ் நார்மல் ஆஸ் யூ அண்ட் மீ. ஆனால் அவங்க அந்த டயத்தை கரெக்டாக வந்து ஷெடியூல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ஸ் அலைன் ஆனோம் இல்லை ஒரு கரெக்ட் டைம் வந்து வரணும், அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சாரி டு டெல் யூ கைஸ், அந்த டைம்லாம் வரவே வராது. அன்லஸ் அண்ட் அன்டில் இல்லை நீங்கள் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி இல்லை என்னால் முடியாது அப்படின்னு தானே தனக்கு வந்து இப்படி கட்டிக்கிட்டு உட்காந்திங்க அப்படின்னா, கண்ணை கட்டிக்கிட்டு தன்னையே கட்டிக்கிட்டு இந்த பர்சன் பார்த்திங்கன்னா வெரி செல்ஃப் பிட்டி. ஐயோ எனக்கு எவ்வளோ வேலை, எல்லாரும் என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னு வந்து நம்மளோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அடுத்தவங்களோட வேலையும் நம்ம வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. we should know to say no as well. நோ சொல்ல கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க் ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ண முடியும். ஒரு நாள் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் வீட்டில் இப்போ இந்த வேலையை செய் முதல்ல, அப்புறம் நீ வந்து உன் வேலையை செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணீங்க அந்த வேலையை அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஓ நீ இவ்வளோ சீரியஸாக இருக்கா, கரெக்டாக செய்கிறா பாரு அவள் வேலையை அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டெஃபினட்டாக இல்லை. அவ்வளோ நல்ல மனசு சில பேருக்கு தான் இருக்குது. ஓகே, சில பேர் தான் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. they will understand. நீங்கள் முதல்ல ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக இதை செய்கிறீங்க அப்படிங்கிறத அடுத்தவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதுன்னு. ஸோ ஃபைண்ட் அவுட் யுவர் கோல்டன் ஹவர்ஸ். அந்த கோல்டன் ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்புட் எல்லாம் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன மெசேஜ் வந்து கிடச்சிது அப்படின்னா, இதை பாருங்கள், இது வந்து லவ்வர்ஸ் கார்டுன்னு நினச்சிக்காதீங்க. see you will get help from the universe. don't think நீங்கள் அலோனாக இருக்கீங்க அப்படின்னு. யூனிவர்ஸ், நீங்கள் கும்பிடுற கடவுள் உங்களுக்கு வந்து
பார்ட்னர் மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா we will get the right partner. இப்போவே பார்ட்னர் இருக்காங்க. that can be your angel, that can be your god, that can be the universe. உங்களுக்கு இருக்காங்க. ஸோ டோன்ட் திங்க் நம்ம வந்து அலோனாக இருக்கோம், நம்ம கூட யாரும் இல்லை நம்ம வேலையை செய்யறதுக்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல பியூட்டிஃபுல்லாக வந்து வருவீங்க. உங்களோட வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப், ப்ளீஸ் ஸ்டார்ட். இதை பாருங்கள், புதுசாக குட்டி குட்டி இலைகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக வருது. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட கோல்டன் ஹவர்ஸை கண்டுபிடிங்க. அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். முதல்ல அந்த டயத்தை தூக்கத்தில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. லைஃப்பில் முன்னேறி வந்தவங்க அத்தனை பேரும் தனக்கு நிறையா விஷயங்களை வந்து செஞ்சு தான், அந்த கோல்டன் ஹவர்ஸை கண்டுபிடிச்சி செஞ்சு தான் அவங்க வந்து முன்னேறி வாழ்க்கையில் வந்து வந்திருக்காங்க. இப்போது ஒரு ஜாபில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் சைடில் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 2-3 ஹவர்ஸ் முதல்ல அதை செய்யுங்க. அது நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜாபையே விட்டுட்டு கூட இதை நம்ம வந்து இந்த சைடு ஹசில் பண்ணிகிட்ருக்கிறத நமக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பினஸ் தருது, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜாபை கூட ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது இதுதான். ஸோ என்கிட்ட டைம் இல்லை, மோர் டைம் வேணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. கிடைச்ச டயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிடைச்ச டயத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த கோல்டன் ஹவர்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 6 to 1 year பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்ஸில் அதுதான் உங்களோட லைஃபே அதில் தான் டிபெண்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போது ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா ஆகிற வரைக்கும் அதை விடாமல் அதை மானிட்டைஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலைன்னு தொடர்ந்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த சேனலை வந்து மானிட்டைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ 6 monthsக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே அதில் தான் இருக்குது, டிபெண்டாக இருக்கீங்கிற மாதிரி நீங்கள் கண்மூடித்தனமாக இல்லை, அந்த கோல்டன் ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து உழைங்க. ஸோ நம்ம லைஃபுக்கு தேவையானது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுற ஹவர்ஸ், ரொம்ப முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஹவர்ஸ், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற ஹவர்ஸ் தான் நிறையா பேருக்கு, நிறையா வாழ்க்கையில் கீழேருந்து முன்னேறி மேலே வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க, கலெக்டர் ஆகணும், இதில் வரணும் அப்படின்னு. என்ன சொல்லுங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18-19 hours படிக்கிறாங்க. என்ன ஒரு டிட்டர்மினேஷன். அஃப்கோர்ஸ் யங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து செய்ய முடியும். ஆனால் நம்மளை வந்து அந்த மாதிரி சொல்லி இல்லை, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிக்கக்கூடாது. நிறையா பேர் நிறையா வயசில் வந்து சாதித்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம விட்டுட்டோம், இந்த கோல்டன் ஹவர்ஸையும் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் எப்போ அந்த ஹவர்ஸ் வரும், எப்போ அந்த ரைட் டைம் வரும், ரைட் ஷெடியூல் வரும், இதெல்லாம் நம்ம கையில் வந்து சொல்லவே முடியாது. நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட்டை நம்ம நல்லா பண்ணிக்கணும். ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து ஒர்க் வந்து போடணும், நம்மளோட எஃபர்ட்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ரிச் பீப்புளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஜாமெட்ரியை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு என்ன இப்போ தேவை அப்படின்னா அந்த டயத்தை நம்ம எப்படி ஷெடியூல் பண்ணுறது, இந்த டயத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு அந்த டயத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டயத்தை நமக்கு ரைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, இந்த மேக்ஸ் நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதுங்க. இந்த மேக்ஸ் தெரியாமல் தான் இல்லை, நமக்கு வந்து நம்மளால் என்ன ஆசைப்படுறோமோ அதை வந்து செய்ய முடியறதில்ல. ஸோ இந்த ட்ராப்பாக ஃபீல் பண்ணி அந்த செல்ஃப் பிட்டினஸ்க்கு வந்து போயிடவே போகாதீங்க. உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இதை முதல்ல கட்டுங்க. கண்லேருந்து கட்டியிருக்காங்க பாருங்கள், துணியை கட்டியிருக்காங்க பார்க்க முடியாமல், அதெல்லாம் நீங்களே கட்டி போடுங்க. இல்லை முடியும், இந்த கோல்டன் ஹவர்ஸை இன்னிலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையில் ப்ளூ பிரிண்ட் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணாலே ஒரு 1% எவ்ரி டே நீங்கள் வந்து பெட்டராக இருக்கீங்களா அதை மட்டும் பாருங்கள். பெட்டராக ஒர்க் பண்ணுறீங்களா, நேத்தியை விட இன்றைக்கி பெட்டராக இருக்குமா, இன்னையை விட நாளைக்கு பெட்டராக இருப்போமா, அந்த 1% பார்த்தீங்கன்னா
இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கணும். 1% இம்ப்ரூவ்மெண்ட். நேத்தி விட இன்னைக்கு பெட்டரா படிச்சோமா? போர்ஷன்ஸ் நேத்திக்கு அத கம்ப்ளீட் பண்ணோம். அத விட இன்னைக்கு ஜாஸ்தி படிச்சு இத கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அந்த மாதிரி இல்ல. 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி டே. 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி டே கன்சிஸ்டன்ட்டா குடுத்தோம் அப்டின்னா, டெஃபினெட்லி 6 மந்த்ஸ்ல வந்து டெஃபினட்டா சேஞ்சஸ் வந்து தெரியும். ஓகேவா? ஐ விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு உங்களோட கோல்டன் ஹவர்ஸ் வந்து நான் ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைண்ட் அவுட் யுவர் கோல்டன் ஹவர்ஸ் அண்ட் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து போடுங்க எது வந்து உங்களோட கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 11 to 4 என்னோட கோல்டன் ஹவர்ஸ். ஸோ உங்களோட கோல்டன் ஹவர்ஸ் என்னது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.